சார் இப்ப எனக்கு ஒரு ஜென்ரலான கேள்வி. ஒரு வழக்கறிஞர் பார்வையிலிருந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப தமிழக அரசியல்ல இந்த திரைப்பட பின்னணி எவ்வளவு தாக்கத்த ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது, இல்ல அது மாறி இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வேணும் சார். ஒரு காலத்துல அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வக்கீல்களா இருந்தாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகட்டும், காந்தி, நேரு, ராஜாஜி இவங்க எல்லாருமே வக்கீல். அதுக்கப்புறம் தான் படிக்காத மேதை காமராஜர் அவங்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஜெனரேஷன் அடுத்தது வந்தாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா. அதுக்கடுத்தது வந்து எழுத்தாளர்கள் வந்தாங்க. எழுத்தாளர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். கலைஞர் கருணாநிதி அவர்லாம் எழுத்தாளர் வந்தாரு. அவரு, அறிஞர் அண்ணா அவங்கலாம் வந்தாங்க. அதுக்கடுத்தது நடிகர் வந்தார். அந்த பீரியட்ல எம்ஜிஆர், என்டிஆர் அப்படின்னு பல இடங்கள்ல அப்படி வந்தாங்க. இதுல மக்கள் வந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு திரைப்பட நடிகர் கூட கேரளால வரல. ஓகே, கேரளா போன்ற இடங்கள்ல வரவே இல்லை. அவங்க யாரும் அரசியலுக்கு வரல. அது அவங்களுடைய சிந்தனைகள் வேறு. நீங்க வந்து அவங்க எல்லாம் வந்து பிரிச்சு பாக்குறாங்க. மலையாள மக்கள்லாம் எப்படி பிரிச்சு பாக்குறாங்கன்னா, அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படின்னு ஒரு ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சிடுறாங்க. பிரிச்சு இவங்க இதுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தனியா ஒரு கோட்பாட்டு கொண்டு வராங்க. என்னதான் பாத்தீங்கன்னா, மோகன்லால் அண்ட் மம்முட்டி வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் தான். அவங்களுக்கு வந்து தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க. ஓகே, அவங்களாம் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தா ஓட்டு போட்டிருப்பாங்களா என்னன்னு அதை என்னால் கணிக்க முடியல. மேபி அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி என்கரேஜ்மெண்ட் மக்கள் கொடுக்காத மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்னும் ஒரு ஒரு பிராட் மைண்டடாகவும், இன்னும் கொஞ்சம் மக்கள் யார் வந்து நல்லது செய்வாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆனார். அவருக்கு வந்து நிறைய பேரும் புகழும் இருந்தது. பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சிகரெட் பிடிச்சி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓகே, சினிமாலேயோ இல்லை நேர்லையோ யாருமே. அதே மாதிரி குடிச்ச மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்குள்ளேயே அவர் குடிச்ச மாதிரி நடிச்சிருப்பாரு தவிர குடிச்ச மாதிரியே காமிக்க மாட்டாங்க. ஸோ இதனால மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை வந்து வாத்தியார்னு சொல்லுவாங்க. வாத்தியார்ப்பா, நான் வாத்தியார் ஆளு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நடிகர் பெருமக்கள் ரஜினியெல்லாம் வந்து சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிச்சி அதனால கைத்தட்டல். ஆஹா, என்னமா சிகரெட் பிடிக்கிறாயா, அப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா என்னமா சரக்கு போட்டாயா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மக்கள் வந்து அதையும் ரசிச்சாங்க. அந்த ரசனையெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஓகே, இன்னைக்கு நிலைமையில மக்களுமே வந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா நம்ம ஊர்ல? சாலைகள்லாம் இப்படி இருக்கு, சாலைகள்லாம் பிரமாதமா வராதா? சாலைகள்லாம் பிரமாதமா அந்த ஒண்ணுன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் இந்த மாதிரி புதுசா யாராவது வந்தா புது மாற்றம் ஏதாவது வருமா? ஆக்சுவலி இன்னைக்கு முதலமைச்சர் கூட நடிகர் தான். அவர் ஏதோ ஒரு சினிமாலேயோ ஒரு நாடகத்திலேயோ வந்து அவர் பார்த்திருக்கிறேன். அந்த அந்த காலத்துல வந்து அவரும் நடிச்சிருக்கிறார். ஓகே, அவர் அப்படி கேட்டா அவரும் சினிமா துறையை சார்ந்தவர் தான் நான் சொல்லுவேன். அதனால சினிமா துறையை சார்ந்தவங்க வந்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்து மக்களுடைய இன்றைய எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கு. அது முக்கியமா இளைஞர்கள் கையில. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கோ இல்ல சீமான் அவர்களுக்கோ ஓட்டு போடுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இவங்கெல்லாம் வரட்டுமே, நம்ம இவ்வளவு நாள் இவங்க இருந்தாங்க, நம்ம அப்பா செஞ்சது தப்பு, தாத்தா செஞ்சது தப்பு, எனக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சது தப்பு, நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னு வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் ஓட் பேங்க் இவங்களுக்கு. பழைய ஆட்கள் இப்ப திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ இந்த மாதிரி கட்சிகள் இல்ல ஜாதி கட்சிகள், ஒரு 10 ஜாதி கட்சி இருக்கு. இவங்க எல்லாம் எப்படின்னா, நான் வந்து உதயசூரியன்ல தான் குத்துவேன், நான் ரெட்டையில தான் குத்துவேன், நான் வந்து என் உயிர் இருக்க வரைக்கும் பாருங்க கையில ரெட்டலை இருக்கு, இதில் தான் குத்துவேன் அப்படின்னு சொல்ற மக்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்னைக்குமே மாற மாட்டாங்க. நீங்க வந்து ஏடிஎம்கேல வந்து ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது இவங்க ரெண்டு பேரும் இல்லாம அவர் தினகரன் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ரெட்டலை தான் முக்கியம் அப்படின்ற மக்கள் இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து உதயசூரியன் தான் முக்கியம், இன்னும் பழைய காலத்து ஆளுங்க கை சின்னம் இவங்க தான் முக்கியம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்கன்னு இப்படி அவங்கவுங்க மத்தியில அவங்கவுங்க மனசுல என்ன ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கோ அப்படி இருக்காங்க. நடிகர் அதே மாதிரி அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும். இந்த சினிமால இந்த துப்பாக்கி படத்துல என்னமா வந்து விஜய் சூப்பரா ஒரு தேசப்பற்றோர் இருப்பாரு, நம்ம அதனால இங்கேயும் இருப்பாருன்னு கூட நம்புற பல மக்களும் உண்டு. அதனால நான் வந்து விஜய்க்கு எதிரியெல்லாம் கிடையாது. மேபி அவர் வந்து நல்லா பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்கவுங்க மனசுல இளைஞர்கள் மைண்ட்ல ஒன்னு தனித்தனியா ஓடுது. ஒரு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்படியே நார்மலி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப விரும்பிடுவாங்க மேல பாக்குறது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஓட்டையும் வந்து போட்டுருவாங்க. பட் இந்த டைம்ல வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நடிகருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் கேரள மக்கள் மாதிரி நம்ம மக்கள் வந்து மாறிக்கிட்டு வர்றாங்க. நிறைய அந்த மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கு. அதனால சட்டுன்னு வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்த மாதிரி டக்குனு இவர் வந்துருவாரு அப்படின்ற உங்க கேள்வி வந்து அதுக்கு பதில் வந்து வராதுன்றது தான் என்னுடைய. சரிங்க சார். அப்படி பின்னணியில இல்ல அப்படின்னா பொது மனிதர்கள் யாரும் பெரிதா வர முடியறது இல்லையே. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் மக்கள் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் தானே சார்? ஆமா, நீங்க வந்து ஒரு
சமூக சேவகர் வராரு ஒரு ஏரியாவுக்கு அப்படின்ன உடனே எல்லாம் சொல்றாங்க சமூக சேவகர் வராரு இந்த ஏரியால, இவர் வந்து இவ்வளவு சேவைகள்லாம் செஞ்சிருக்காரு, இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா 4 பேர் கூட வரமாட்டான் நம்ம ஊர்ல. இதே ஒரு நடிகர் வராரு, பக்காவா ஒரு நடிகர் வராரு, நயன்தாரா வராங்க, நயன்தாரா வந்து நிக்கிறாங்க ஓட்டு பண்ண, நான் நயன்தாராவுக்கு தான் போடுவேன் அப்படின்னு வர்ற எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க மைண்ட்ல அவங்களோட தேசப்பற்று அந்த அளவுக்கு பற்றோட இருக்கிறாங்க. தேசத்துக்காக பற்றோட இருக்கிறவங்க வந்து இருக்கதான் செய்யறாங்க. பற்றோட இருக்கிற மாதிரி தெரியலையே சார். ஏன்னா ஒரு கூட்டம் கிரௌட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெலெக்சுவலான மக்களா மாறுறது தானே சார் தேசத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது இந்த ஒரு நபர் வந்தா நம்ம சமுதாயம் பெருசா முன்னேறும், நம்ம நாடு பெருசா முன்னேறும், நம்ம பகுதி பெருசா முன்னேறும் நினைச்சு அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் வந்து தேர்ந்தெடுக்கணுமே தவிர, ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே போஸ்டரா இருக்கும் ஒரு ஏரியால, அவர் யாருன்னு தெரியும், அவர் பிறந்த நாள் கொண்டாடுவாரு, கல்யாண நாள் கொண்டாடுவாரு, வேற ஏதோ பல தலைவர்களுடைய பிறந்த நாள் போட்டு அவர் போஸ்டரா ஒட்டியிருப்பார். போஸ்டர் கலாச்சாரம் அவர் மூஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், முகம் தெரிஞ்சுட்டே இருக்கும். அவரும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா காமிப்பாங்க. அவங்க எல்லாம் கூட கிட்டத்தட்ட இந்த நடிகர்கள் மாதிரி தான். அவங்களுக்கு வந்து நடிப்பு வாய்ப்பு தான் கிடைக்கலையே தவிர இந்த மத்தியில இந்த மாதிரி போஸ்டர் கலாச்சாரங்களும் அதிகமா உண்டு. ஸோ மக்களாகிய நாம வந்து யாரு வந்தா நமக்கு நல்லது, யாரு வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்றத பார்த்து உடனே வந்து இவருக்கு ஓட்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல, இவர் வந்து ஆட்சியிலே அமைக்க போறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுயேட்சையா இருந்தா கூட அவங்களால தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால தனிநபரை நம்ம பார்த்து நம்ம வந்து சரியான ஓட்டு போட வேண்டியது மக்களுடைய கடமை. அதுதான் வந்து தேசப்பட்டுன்னு சொல்லணும். நாளைக்கு வந்து குடிக்கிற தண்ணியிலையும் நம்ம சாப்பிட்ற உணவுலையும் நம்ம எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நம்ம நல்லபடியா வாழணும்னா நல்ல அரசியல்வாதிகள் வரணும். நல்ல அரசியல்வாதிகள் வந்தாதான் நம்ம வந்து நல்லபடியா வாழ முடியும். அதை பார்த்து பொறுப்புணர்ந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டா சரி. மேலும் வேற ஏதாவது இந்த மாதிரி ஜெனரல் இது உங்களுக்கு வந்து என்னுடைய கருத்துல எதிர்கருத்து இருக்கலாம், இல்ல ஆதரவு கருத்து இருக்கலாம். எந்த ஒரு கருத்தானாலும் தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், இல்ல பதில் சொல்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.